தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதத்தின் மீது உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றி வருகிறார். அதில் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என கையெழுத்திட்டு தருகிறேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு கூடுதல் தொகுதிகள் என்றிருக்கிறார். எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க நான் தயார், நிறைவேற்றி தர நீங்கள் தயாரா என்றும் உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என நான் கையெழுத்திட்டு தருகிறேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என நான் கையெழுத்திட்டு தருகிறேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு கூடுதல் தொகுதிகள் என்றிருக்கிறார். எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க நான் தயார், இதனை நிறைவேற்றி தர நீங்கள் தயாரா என்று உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களால் இந்த மசோதா தோல்வியடையலாம், பெண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உங்களால் இந்த மசோதா தோல்வியடையலாம், பெண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார் அமித்ஷா. தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என்று நான் கையெழுத்திட்டு தருகிறேன், இந்த மசோதாவை நிறைவேற்றி தருவீர்களா என்று மக்களவையில் உரையாற்றியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைக்கு பேசியவற்றின் சாராம்சம் என்ன? நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் மக்களவை தொகுதிகள் மறுவரை மசோதாக்கள் மீதான விவாதத்துக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பதிலளித்துக் கொண்டிருக்கும் போது பல முறை மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தென்னிந்திய மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படும் என்பது. அதற்கு தமிழ்நாட்டை ஒரு உதாரணமாக குறிப்பிட்டார் அமித்ஷா. தற்போது 39 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள் தமிழ்நாட்டிலே உள்ளன. 2011 ஜனத்தொகை கணக்கெடுப்புப்படி தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு அதனால் தொகுதிகள் பிற மாநிலங்களை காட்டிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி செய்யாமல் மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகுதிகளை 50% அதிகரிக்கிறது. ஆகவே ஜனத்தொகை அடிப்படையில் அல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும், அதாவது மக்களவை தொகுதிகள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கும் குறையாமல் இருக்கும் வகையிலே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என குறிப்பிட்டார். ஆகவே தமிழ்நாட்டிலே மொத்தம் 60 மக்களவை தொகுதிகள், அதிலே 20 தொகுதிகள் மகளிருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னிந்திய மாநிலங்களுக்கு அநீதி சதவிகிதத்திலும் ஏற்படாது, எண்ணிக்கையிலும் ஏற்படாது என உறுதியளிக்க தயாராக இருப்பதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கணபதி.